புக் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. SV600 Fujitsu பிராண்டு, ரிச் கம்பெனி நேம் ரிச். Fujitsu பிராண்டில் ஸ்னாப் SV600 மாடல் தான் இப்போ நம்ம பார்க்குறது. உங்களுக்கு புக் டைப் உள்ள ஸ்கேனரு. ஸோ நீங்கள் இது போல் பெரிய சைஸ் புக்ஸு இல்லை இதனுடைய ஸ்கேனிங் லெவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோவில். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸ் ரொட்டேஷன் பர்பஸ்க்காக மெயினாக லைப்ரரி, அட்வொகேட் ஆஃபீஸு, அப்புறம் டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸு, ப்ளஸ்ஸு ட்ரெஸரி, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் டாக்குமெண்ட் ஸ்கேனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம், ப்ளஸ் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த ஐட்டத்தெல்லாம் பார்ப்பாங்க. இதில் பவர் மோடு, யூஎஸ்பி டைப்பு ப்ளஸ் பவர் மோடு இருக்கும். ஸோ யூஎஸ்பி டைப்பில் நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸு. ஸோ அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இவ்வளோ தான். இது கூட உங்களுடைய டிரைவர்ஸ், 2 டிரைவர்ஸ் இருக்குது. இந்த 2 டிரைவர்ஸு பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஸ்கேன் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். டிரைவர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிரைவர்ஸில் போனீங்கன்னா ஸோ இதில் டவுன்லோட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த பிராண்ட்ஸில் XV600 மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ அதில் லேட்டஸ்ட்டு இது மேக்குக்கும் சப்போர்ட் ஆகும், விண்டோஸுக்கும் சப்போர்ட் ஆகும். என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஓஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்துடும். ஃபைல்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண ஃபைலு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஃபைல் இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம இப்போது கண்டினியூஸாக ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸ்டார்ட்டில் போனீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேன் ஆப் இருக்குது. இந்த ஸ்கேன் ஆப்பில் போனீங்கன்னா ஸோ டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸிங் எப்படி பண்ணுறோன்னதை டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் டைப்பில் ஸ்கேன் பண்ணாலும் சரி, ஸோ எக்ஸிஸ்டிங் நம்ம ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்களே ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஃபோல்டர் எங்கே அப்ளை பண்ணணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இதில் பிடிஎஃப்பும் பண்ணலாம், ஜேபிஜியும் பண்ணலாம், ப்ளஸ் பிஎன்ஜி ஃபைலும் பண்ணிக்கலாம்.